இங்க குமரவேல் பண்ண விஷயத்த இங்க சுகன்யா தெளிவா கண்டுபிடிச்சுட்டு, இங்க டைரக்ட்டா சுகன்யா வந்து குமரவேல்ட்டயும், குமரவேலோட அப்பாகிட்டயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எப்பவுமே பகையாளி குடும்பத்த உறவாடி கெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதாரண விஷயம் தான். சொல்லப்போனா அதுதான் சரியும் கூட. உங்களுக்கு நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா எனக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாரி ஒரு விஷயம் பண்ண மாரி இருக்கும். அத நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி, இந்த பக்கம் சுகன்யாவும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு, அதே நேரம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க குமரவேல்ட்ட சொல்லிட்டு போறாங்க. இத கேட்டவுடனே இந்த பக்கம் வந்து முத்துவேலுக்கு பரவால்ல அப்பா! என்னடா இது சுகன்யா இப்படிலாம் இருக்காளா? நானும் வேற என்னமோ நினைச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, இங்க குமரவேல்ட்ட கவலையே படாத. உன்னோட லவ்வுக்காக இங்க சுகன்யா தான் ஹெல்ப் பண்ண போறா. அவ மூலமா தான் எப்படியாவது அரசிய நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க டைரக்டா செந்திலும் மீனாவும் சேர்ந்து இங்க மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்னதா வந்து ஒரு பிளட் லாக் இருக்கு. அதை மட்டும் கிளியர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து மீனாவோட அப்பாவுமே இல்ல எனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் வீட்டுக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்டையும் இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் அங்க செந்திலுமே அங்க வந்துட்டு இங்க பாருங்க நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல. பட் எனக்கு உரிமை இருக்கான்னு கூட தெரியல. ஆனா நான் சொல்றேன் இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளா தான் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஆப்ரேஷன் மாதிரிலாம் இருக்காது. சும்மா கையில ஒரு நரம்பு வழியா ஒரு டியூப் மாதிரி விட்டு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. சொல்லப்போனா உங்களுக்கு ஈஸியா சரியாயிடும். உங்களுக்கு பெயின் இருக்காது. அதுல ஒரு சின்ன தழும்பு கூட இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க செந்திலுமே இந்த ஆஞ்சியோஸ் இந்த ட்ரீட்மெண்ட் டீடைலை பத்தி இங்க மீனாவோட அப்பாட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப கரெக்டா மீனாவோட அப்பாவுமே இங்க செந்திலோட முகத்தை பார்த்து நம்ம எத்தனை டைம் அவனை அடிச்சு துரத்திருப்போம், எவ்வளவு நேரம் அவனை கஷ்டப்படுத்திருப்போம். ஆனா அது எதையுமே கணக்கில் எடுத்துக்காம எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே அவன் தான் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்தில் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம சரி நான் அதே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் சேர்ந்து இங்க டாக்டர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சார் இங்க பாருங்க நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப டாக்டருமே அந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது மட்டும் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிடுறேன். சொல்லப்போனா ஒரு 2 நாள் ஆகும், 2 நாள் கழிச்சு அந்த ஆன்ஜியோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே டீட்டெயிலாக சொல்றாங்க. கேட்டோன்னே செந்திலுமே சரி மீனா அப்ப நீ என்ன பண்றனா 2 நாள் அப்பா கூட இரு. சொல்லப்போனா அவங்க உங்க அப்பாவுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சு கொடு, உங்க அம்மாக்கு நீ கொஞ்சம் துணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க மீனாவை லீவ் போட சொல்லி இங்க உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இன்னும் ஒரு 2 நாள் ஆகுமா, அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க அவங்க அப்பா முன்னாடி வச்சு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவுமே நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டாம், ஒழுங்கா நீ ஆஃபீஸ் கிளம்புற வழியை பாரு, எனக்கு எங்களை பாத்துக்க தெரியும், என்னமோ வந்து இது இவ்வளவு நாள் எங்களை பாத்துக்காம கடைசி நிமிஷத்துல வந்து பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி இங்க மீனா மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனாவோட அம்மாவுமே எதுக்குங்க மீனாவை திட்டுறீங்க, அவ தான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா, உங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு உடனே அவ தான் வந்து பொறுப்பா நின்று எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் அவளை திட்டி அனுப்ப பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க மீனாவோட அப்பாவுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ இங்க இருக்க வேண்டாம் கிளம்ப சொல்லவல, கரெக்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூட போதும் போ சொல்லவல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா அங்க வந்து செந்திலுமே இங்க பாருங்க மாமா கண்டிப்பா உங்ககிட்ட மீனா இருந்தாதான் யாரோ ஒருத்தர் மாத்தி விடுறதுக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்கான வேலைகளை பாக்குறதுக்கும் அதெல்லாம் வந்து ஒத்தாசையா இருக்கும். பரவாயில்ல விடுங்க, அவ இங்க இருக்கட்டு, நீங்க அவட்ட பேசலாம்னு பரவாயில்ல, ஆனா அவ மட்டும் உங்க கூட இருக்க அலோ பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இங்க செந்திலுமே மீனாக்காக இங்க மீனாவோட அப்பாட்ட பேசுறாங்க. இங்க செந்தில் பேசின பேச்சுக்கு மறுவார்த்தையே பேசாம மீனாவோட அப்பாவுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒத்துக்கிறாரு. இதை கேட்டவனுங்க மீனாக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது நம்ம சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க, செந்தில் சொன்னா கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யோசனை. அப்பதான் மீனாவோட அம்மாவுமே மீனாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருமா உங்க அப்பாவுக்கு இப்போ செந்தில் மேல நல்ல மரியாதை வந்திருக்கு, அதனாலதான் செந்தில் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு, நீ இருந்தாலும் வேலைக்கு போறது நல்லதுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா சொல்றாங்க. ஆனா மீனாவுமே இல்லம்மா அப்பாவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் வேலைக்கு போற ஐடியாவே கிடையாது, நான் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவுமே இங்கேயே தங்கிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவேல் கடையில ஒரு நோட்டீஸ் ஒன்று ஓட்டுறதுக்காக வராங்க. சொல்லப்போனா உங்களோட கடை இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மேல கட்டியிருக்கீங்க, அதனால இந்த இடம் வரைக்கும் நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் ஒன்று ஓட்டுறதுக்காக கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வராங்க. ஆனா இதை பார்த்தா முத்துவேலுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னையாது ஆளாளுக்கு ஏன் கடை மேல வந்து நீங்க எதுமோ பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க கூடாது, நான் கேஸ் போட்டுட்டு இருக்கேன், கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்க ரொம்ப கோபத்தோட பேசுறாரு முத்துவேலுமே. ஆனா அந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுமே இங்க பாருங்க சார் உங்களோட கடையை கவர்மெண்டோட இடத்துல கட்டியிருக்கீங்க, நான் இந்த பாதி அளவுக்கு தான் இடிக்க போறோம், இதனால உங்க கடைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாம இது இடிக்க சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, இதுக்கு மேல எங்களால இந்த விஷயத்தை தவிர்க்க முடியாது, இதை நாங்க பண்ணிதான் ஆகணும், ஏன்னா எங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்ல உங்க ஃபைல் வந்து சைன் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த ஃபைலை சைன் பண்ணது மீனா மேடம் தான் அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து முத்துவேலுக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் கடை இடிக்கிறதுக்காக என் குடும்பத்து மேல இருக்க பகையை பயன்படுத்துறாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், இங்க பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா என் கடை மேல கை வச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் போய் அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு தான் மற்ற டீட்டெயில் எல்லாம் பேச முடியும், இப்போதைக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் தேவையில்லாம உங்களுக்கும் எங்களுக்கும் கைகளை பாயிடும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலுமே தன்னோட ஆட்களை வச்சு மிரட்டிடுறாரு. இது கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து அந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது, பேசாம மீனா மேடம் வந்தோடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க முத்துவேலும் குமாரை சேர்ந்துக்கிட்டு
டேரக்டா இந்த பக்கம் மீனாவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மீனா ஆஃபீஸ்ல இல்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த பக்கம் வந்து அங்க முத்துவேலு இருந்துகிட்டு இன்னைக்கு லீவ் போட்டாலா, நான் வரேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே லீவ் போட்டிருப்பா, அவ எனக்கு பயந்து தான் லீவ் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யற பியூனுமே என்ன சார் இது இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க 2 நாள் லீவ் போட்டிருக்காங்க, 2 நாள் கழிச்சு வந்துருவாங்க, ஆனா ஆல்ரெடி அவங்க பண்ண வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு 2 நாள் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பியூனுமே பேசுறாங்க. இது கிட்டவனுங்க முத்துவேலுக்கும் குமாருக்கும் ரொம்பவே அவமானம் ஆயிடுது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்க நிறைய பேர் இங்க பியூன் சொன்னது கேட்டு இவங்க பேசுனதையும் வச்சு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ரொம்ப கோபத்தோட முத்துவேலுமே முதல்ல அவன் அப்பனையும் சரி அவளையும் சரி நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம், அங்க போய் அவட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டா கிளம்பி அவங்களையுமே ஹாஸ்பிட்டல் வராங்க. இன்னொரு பக்கம் இங்க மீனாவோட அம்மா அங்க இருக்காங்க. அப்ப அவங்கள பார்க்க வந்த முத்துவேலும் குமாரும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பதுங்கிட்ட போல இருக்கு, என்னாச்சு, நம்ம டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி கடை அடிக்கிறதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்க, இது யாரு, இதான் அவங்க அப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க அப்பாவை ரொம்பவே வந்து தெனாவட்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருமே இது யாராவது நம்ம பொண்ணு மிரட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட அவருமே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல முத்துவேல் வந்துட்டு இங்க பாரு, என் கடை இடிக்கிற வேலை இதோட விட்டுரு, இதுக்கு மேல உன்னால என் கடைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரு, நானும் உன் குடும்பத்தையும் உடனே விட்டுட்டு போயிடுறேன், இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன் அப்பா இவரு தான் தெரிஞ்சிருச்சுல, இவரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் வேலை முடிகிற வரைக்கும் இவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பின்னாடி இருக்கிற குமரவேலுமே லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மீனாவும் இங்க பாருங்க, நான் வந்து பகை வச்சுலாம் இதை பண்ண கிடையாது, என்னோட வேலை அதை நான் பண்றேன், நீங்க தான் ரூல்ஸ் மீறி கவர்மெண்ட் இடத்துல கடையை கட்டியிருக்கீங்க, அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா, ஆல்ரெடி அதை இடிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் வந்தாச்சு, நானும் 2-3 டைம் மெமோ பாஸ் பண்ணிட்டேன், நீங்க இடிக்க விட மாட்டேன்றீங்க, இதுக்கு மேலேயே நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா போலீஸை கூட்டிட்டு வந்து தான் அவங்க கடை இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா மிரட்டுறாங்க. உடனே இதை கேட்ட முத்துவேல் ரொம்பவே கடுப்பாயிட்டு என்னது கடை இடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மீனா பக்கத்துல ரொம்பவே கோபமா ஏறிக்கிட்டு போறாரு. ஆனா அதே நேரத்துல அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்த செந்திலுமே இங்க முத்துவேலோட கழுத்தை பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ரொம்பவுமே கோபத்தோட எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு, என் ஒய்ஃப் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கியா, எதா இருந்தாலும் ஆபீஸ்ல போய் பேசிக்கணும், இந்த மாதிரி அவளை வந்து மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் செந்தில் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க மீனாவோட அப்பாவுமே நீ யாரா நீ, என் பொண்ணே வந்து மிரட்டுற, நானே ஒரு அரசியல்வாதி, என்கிட்ட வந்து நீ விளையாட்டு காட்டுறியா, இங்க பாருமா மீனா, அவன் என்ன டார்ச்சர் பண்றான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, இதுக்கு மேல பாரு அவனோட அஸ்திவாரத்தை நான் என் ஆளுங்களை வச்சு அசைச்சு காட்டுறேன், ஏன்டா எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் பொண்ணுகிட்டே வந்து அது என் முன்னாடியே தெனாவட்டா பேசிட்டு இருக்கியா, என்ன ஏதோ பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா, இங்க பாரு நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி வெஞ்சன்ஸோட பேசினது கிடையாது, இப்ப பேசுறேன், இதுக்கு மேல நீ என் பொண்ணை எதிர்த்துட்டல, எனக்கு ஒன்று எதிரி தான்டா, நீ சொன்ன மாதிரி அந்த கடையில நீ எக்ஸ்ட்ரா கட்டிருக்க இடத்த மட்டும் இடிக்க போறது கிடையாது, உன்னோட மொத்த கடையும் இடிச்சு காட்டுறேன் பாக்குறியாடா, எனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நான் என்ன பண்ணணுமோ பண்ணி உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவேன், இங்க பாரு மரியாதையா பேசணும், வேற ஏதாவது எசக்க பசக்க பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இங்க மீனாவோட அப்பாவுமே இங்க முத்துவேலை பயங்கரமா மிரட்டி விட்டுறாரு. அதே நேரத்துல குமாருமே அப்பா இங்க இருக்கிறது சரியில்லை, நம்ம கிளம்பலாம் வா அப்படின்ற மாதிரி இங்க அவருமே முத்துவேலை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் செந்திலுமே என்ன மீனா இது ஆபீஸ்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, ஏன் அந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்ட்டு இவனுங்களுக்கு போய் நீ பயந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீனாவிட்ட கேட்கறாங்க. அப்போ மீனாவுமே இல்லங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் எல்லாத்தையும் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீனாவோட அப்பாவுமே இங்க பாரு எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அப்படியும் ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னா என்கிட்ட சொல்லு, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தருவேன் புரியுதா அப்படின்ற மாதிரி இங்க மீனாவோட அப்பாவுமே ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப நேரம் கழிச்சு அவருமே வந்து ரொம்பவே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இது கிட்ட மீனாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல இந்த கோபத்திலாவது தன்னோட அப்பா தாங்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க.